ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஆஸ்திக அன்பர்களுக்கு நமஸ்காரம். நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு தனித்தன்மை பெற்ற நரசிம்மர், அதாவது யூனிக் கேரக்டர் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை. அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் நடுநிலைமையான அவதாரம் அப்படின்னு சொல்லுவார். மீன் ஆமை மிருகமாக வந்தது. ராமகிருஷ்ணாதி அவதாரம் நரமாக எடுத்தார். இந்த அவதாரம் மட்டும் நரம் கலந்த சிங்கமா வந்தார். கெமிஸ்ட்ரியில மெட்டலாய்டுக்கு மெட்டல் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி நம்பிள்ளைங்கிற மகானுபாவர் சொல்றார், ஈட்டுல சிலருக்கு பழம் சாப்பிட பிடிக்கும், சிலருக்கு பால் மட்டும் குடிக்க பிடிக்கும், சிலர் ரெண்டையும் கலந்து சாப்பிடுவா. அப்படி கலந்து சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்னாக்க விச் இஸ் மோர் டேஸ்டியர் தேன் த அதர் டூ அப்படின்னு சொல்லுவா. ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பால் சாப்பிட்ற மாதிரி, மீன் ஆமை இதெல்லாம் பழம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி. நரசிம்ம அவதாரம் பாலும் பழமும் கலந்து உண்ட அவதாரம் அப்படிங்கிறார் நம்பிள்ளைங்கிறவர். இந்த அவதாரத்தை திருமங்கை ஆழ்வார் அக்கார கனி அப்படின்னே சொல்றார். அவர் நம்மாழ்வார் பாடுறார், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே அப்படிங்கிறார். பெரியாழ்வார் அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை அப்படிங்கிறார். ஆண்டாள் மாறி மலை முழஞ்சில் பாசுரத்துல மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு தசானனை கொல்ல ராகவ சிம்மமாக வந்தார் அப்படிங்கிறார் ஆண்டாள். தசானனன் அப்படின்னா யாரு? ராவணன். அந்த சிம்மம் குகையிலேருந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல சொல்றார். தசக்ரீவ ஸ்தம்பேரம தளன துர்தாந்த ஹிருதயே விகார ஸ்வச்சந்தயாத் விசதி ரகுசிம்மே வனபுவம் ஸ்வ வாத்சல்ய குரோடீகிருத பரத சாபேவ பவதி நிராபாதானாம் பாதாவதி நபிஜஹௌ கோசல குகாம். ஒரு குகை, அதுக்குள்ள ஆண் சிங்கம், பெண் சிங்கம், சிங்கக்குட்டி மூணு இருக்கு. அப்போ திடீர்னு யானையோட பிளிரல் கேட்கறது. அது 10 தும்பிக்கையோட இருக்கு அந்த யானை. இந்த மூணும், அதாவது ஆண் சிங்கம், பெண் சிங்கம், சிங்கக்குட்டி மூணும் இந்த சத்தம் வந்த உடனே எழுந்துட்டு வாசல் வரை வந்து பார்க்கறது. ஆண் சிங்கம் சொல்றது, நீங்க உள்ள போங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்து, பெண் சிங்கமும் சிங்கக்குட்டியும் உள்ள போயிடுது, அதாவது குகைக்குள்ள போயிடுது. இதுதான் ராமாயணம் அப்படின்னு முடிச்சுட்டார் இந்த ஸ்லோகத்துல தேசிகர். கோசல குகாம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அது குகை. அந்த கோசல குகாம்ங்கிற குகை தான் அயோத்தி. அந்த இடத்துல இருக்கார் ஆண் சிங்கமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பெண் சிங்கத்தோடையும் சிங்கக்குட்டியோடையும் இருக்காராம். குகைக்கு வெளியில இருக்கிற இடம் எது அப்படின்னாக்க லங்கை. 10 தும்பிக்கையோட இருக்கிற யானை தான் 10 தலை ராவணன். அவன் சப்தம் போடுறது மாதிரி யானையும் பிளிர்றது அப்படின்னார். குகை வாசல் எது அப்படின்னாக்க சித்திரக்கூடம். மறுபடியும் சொல்றேன், குகை வாசல் சித்திரக்கூடம், குகை கோசல குகாம்னு அயோத்தி, குகை வாசலுக்கு வெளியில இருக்கிற இடம் லங்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ சித்திரக்கூடம் அதுவரை மூணும் வந்தது. மூணும் வந்ததுன்னா ஆண் சிங்கம் வந்தது. அப்புறம் ஆண் சிங்கம் சொல்லிட்டு நீங்க 2 பேரும் திரும்பி போயிடுங்கோ அப்படின்னு கொடுத்து, ராவணனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சித்திரக்கூடம் வரை வந்த பெண் சிங்கமும் சிங்கக்குட்டியும் திரும்ப அயோத்திக்கு போயிடுது. அப்ப பெண் சிங்கம் யார், சிங்கக்குட்டி யார், ஏன் 2 பேரையும் அவர் போக சொல்லிட்டார் அப்படின்னா, பெண் சிங்கம் பாதுகை, சிங்கக்குட்டி பரதன். 2 பேரும் திரும்பி அயோத்திக்கு போயிட்டார். ஏன்னா பரதன் பாதுகையை வாங்கிட்டு திரும்பி போயிட்டான். பரதன் பாதுகையை தலையில எடுத்துட்டு போனாலும் பாதுகை தான் பரதனை தாங்கிறது அப்படிங்கிறார் தேசிகர். எப்படி அப்படின்னா, சகல ஜீவராசிகளையும் தாங்கிறது பூமி. பூமியை யார் தாங்குறா, பகவான் தாங்குறார். பகவானை தாங்கிறது பாதுகை. பகவானை தாங்கிறது பாதுகைன்னா எல்லாரையும் தாங்கிறதுன்னு தானே அர்த்தம். அதனால எல்லாரையும் தாங்கிறது பாதுகை தான் அப்படின்னு சொல்றார் இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். பெண் சிங்கமான பாதுகை ரொம்ப ஒபீடியன்ட். வானா வரும், போனா போயிடும். ஏன்னா பரதன் அப்படிதான் இருந்தான். அண்ணா சொன்னா கேட்பான், போ அப்படின்னா திரும்பி போவான், வான்னா வருவான். ராகவ சிம்மமாக முழங்கி புறப்பட்டார் அப்படின்னு தேசிகர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அதைத்தான் நம்ம ஆண்டாளும் சொல்றார். ராகவ சிம்மம் குகையிலேந்து வந்த மாதிரி, கண்ணா நீ யாதவ சிம்மமாச்சே, நீயும் வரணும் அப்படின்னு சொன்னா, சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு முழங்கி புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னா இந்த பாசுரத்துல. நம்ம கண்ணன் தான் எப்பேற்பட்டவன், விஷமக்காரனாச்சே. அதனால உடனே சொல்றான், சிங்கம் மாதிரி தானே வரணும், தீவிழி விழிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். ஐயோ இல்லடா கண்ணா, சிங்கம்னு ஏன் சொன்னோம் தெரியுமா, காம்பீரியத்துக்கும் தேஜஸுக்கும் தான் சொன்னோம். நீ யாருடா, நீ பூவை பூவண்ணா, அதனால நீ எப்படி வரணும், பூ போல வரணும் அப்படின்னு சொல்றா. பூ போல வந்து ஆராய்ந்து அருளணும் அப்படிங்கிற ஆண்டாள். யார்கிட்ட பிரார்த்திக்கிறா ஆண்டாள் இத ஆராய்ந்து அருளணும்னு அப்படின்னா, நரசிம்மருடைய திருவடியில பிரார்த்திக்கிறாள். ஆராய்ந்து அருளுபவன் யார் அப்படின்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மன் தானா. இங்க பகவான் ஏன் நரசிம்ம அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஹிரண்ய கசிபுவை தண்டிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணாரா அப்படின்னா இல்லை. அப்ப பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக அவதாரம் பண்ணாரா, அதுவும் இல்லையாம். ஹிரண்ய கசிபு குழந்தைய எப்படிலாம் இம்சை பண்ணினான், அப்பெல்லாம் அவர் நேர வரலையே, அவதாரம் பண்ணலையே, நேர வந்து காப்பாத்தலையே. ஆனா காப்பாத்தினார், நேர வரல, எங்கேயோ இருந்துட்டு காப்பாத்தினார் குழந்தைய. சூலத்தை இவன் மேல பாய்ச்சினார்கள். குழந்தை ஹரி ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தது. வந்த சூலம் முறிஞ்சு கீழே விழுந்துடுத்து. அப்போ நேர வரல, காப்பாத்திட்டார் குழந்தைய. மதம் கொண்ட யானை வரது, முட்டி பார்த்துது, தண்டங்கள் வாழைத்தண்டு மாதிரி முறிஞ்சு விழுந்துடுத்து, காப்பாத்திட்டார் குழந்தைய. உடனே ஹிரண்யகசிபு கேட்கறான், என்னடா பலம் உனக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு குழந்தை சொல்றது, என்னோட பலமும் இல்லப்பா, உம்மோட பலமும் இல்லப்பா, அந்த ஜனார்த்தனனை நான் ஸ்மரணம் பண்ணேன், அவனுடைய பலம் அப்படிங்கிறது குழந்தை. அப்போ அங்கேயும் காப்பாத்திட்டான் குழந்தைய. மலையிலேருந்து உருட்டி தள்ளினா குழந்தைய, நெஞ்ச பிடிச்சுட்டே வந்து கீழே விழுந்தது குழந்தை. அந்தர்யாமியா இருக்கிற ஹரிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, நெஞ்ச பிடிச்சுட்டு வந்து கீழே விழுந்துதான். அந்த விழுந்த குழந்தைய பூமி தேவி அப்படியே தாங்கிட்டு விட்டாளாம். மரத்திலேந்து ஒரு புஷ்பம் கீழே மென்மையா விழுமே, அந்த மாதிரிதான் குழந்தை விழுந்தான் அப்படிங்கிறார்கள். பூமி தேவி அப்படியே குழந்தைய தூக்கி மடியில உட்காத்தி வச்சுட்டு சொல்றா, குழந்தை ஹிரண்யகசிபோட ராஜ்யத்துல ஒன்ன போல ஹரிபக்தி பண்ற குழந்தைய பார்க்கறது எனக்கு கண் படைச்ச பலன்பா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத் நாதாயன வாசுதேவா அப்படின்னு சொல்றவனுடைய பாதம் என் மேல படாதான்னு ஏங்கின்னு இருக்கிற எனக்கு
நாராயணா வாசுதேவான்னு நீ குதிக்கிறியப்பா, அது என் மேல பட பட எனக்கு சுகமா இருக்குடா குழந்தை அப்படிங்கிறார். அந்த வாசுதேவன் உன்னை நிச்சயம் காப்பாத்துவான்னு சொல்லி இறக்கி விட்டுட்டா குழந்தைய. பூமி தேவி காப்பாத்திட்டா. குழந்தை குடுகுடுன்னு ஓடி வருது. அடி ஒண்ணுமே படலையே அப்படின்னு பாக்குறான் ஹிரண்யகசிபு. கேட்கறான், மலையிலேருந்து உருட்டினாளாடா, அவள்லாம் எங்க அப்படின்னு கேட்டான். குழந்தை சொல்றது, மலையிலேருந்து தள்ளியாச்சுப்பா, நான் வந்துட்டேன், அவள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டான். அடுத்ததா கார்கோடக விஷப்பாம்பை விட்டு கடிக்க செய்யறான் குழந்தைய. சீறி வந்தது அந்த பாம்பு. இவன் அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு திரும்பி போயிடுத்து. நேர வரல, குழந்தைய காப்பாத்திட்டான். தாயார் கயாது கிட்ட விஷத்தை கொடுத்து கொல்லு அப்படின்னு சொல்றான். விஷத்தை குடுமா, பயப்படாத, என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு தானே அம்மா கையிலேருந்து புடுங்கி வாங்கி குடிச்சுடுத்து. காலம்பரை வந்து பார்க்கறான் ஹிரண்யகசிபு, குழந்தை போயிருக்கும் அப்படின்னு. ஆனா குழந்தை சௌக்கியமா இருக்கான். விஷமும் அமிர்தமா போயிடுத்தான், குழந்தைக்கு காப்பாத்திட்டான். நேர வரலையே, உயிரோட குழந்தைய கொளுத்தறான். ராமா ராமான்னு கர்ச்சிக்கிறது குழந்தை. குளிர்ந்து போயிடுத்து. நெருப்பு காப்பாத்திட்டான். நடுக்கடல்ல சமுத்திரத்துல தூக்கி போடுறான் கல்ல கட்டி. மகாலட்சுமியோட பிறந்த இடமாச்சே சமுத்திரம், அதனால அவள் காப்பாத்திட்டாளாம் குழந்தைய. இது அத்தனையும் ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிற நாராயணியத்துல பட்டத்திரிகள். சசூலைராவித்தக சுபகுமதிதோ திக்க ஜக்கணைஹி மகாசர்பைர்தஷ்டோபி அனசனஹரஹாரவிதுதக கிரீந்திராவ க்ஷிப்தோபி அகக பரமாத்மன்னை விபோ द्वयीन्यस्तात्मत्वाद् किमपि निपीडामभजदग. இப்படி சித்திரவதை பண்ணியும் அவன் ரட்சிச்சானே, நேர வரலையே. அப்போ எதுக்காக அவன் வந்தான் அப்படின்னு சொன்னா, ஏன் வந்தான் குழந்தைய காப்பாத்துறதுக்கு, எப்ப காப்பாத்துறதுக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குழந்தைய பிரகலாதன் தர 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 தரன்னு இழுத்துண்டு போனான். இவ்வளவு சித்திரவதை பண்ணியும் இவன் சாக மாட்டாங்கிறேனே அப்படின்னு. நீ என்னோட சத்ருடா, என் கையாலேயே உன்னை தண்டிக்க போறேன்டா அப்படின்னு. எங்க இருக்காண்டா உன்னோட ஹரி அப்படின்னு கேட்டான். குழந்தை சொல்றது, சர்வத்திர திருஷ்யத்தே, அவன் இல்லாத இடமே இல்லைப்பா, நீ சொன்ன சொல்லிலும் அவன் இருக்கான்பா அப்படின்ட்டு. எஸ் பயாமந்த பாக்கியோத்தக மகல்யோ ஜகதீஸ்வரக குவாசௌ யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே. எங்கும் இருக்கான் அப்படின்ட்டு. கிம் ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஏண்டா இந்த ஸ்தம்பத்துல இல்ல அப்படின்னு கேட்டான். திருஷ்யதே, இருக்கான்பா அப்படிங்கிறது. ந திருஷ்யதே, இல்லையேடா அப்படிங்கிறான். என் கண்ணுக்கு தெரியறான்ப்பா, அதோ தெரியறான்ப்பா அப்படின்ட்டு. தெரியறான்னு ஏமாத்திரையாடா பயலே, இந்த ஸ்தம்பத்தை உடைப்பேன், நீ சொன்ன உன்னோட ஹரி வெளியில வரணும். வரலை அப்படின்னா உன்னை யானையா வச்சு நான் சிங்கமாட்டம் வந்து உன் தலைய பிளப்பேன், உன் ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னா. பகவான் பார்த்தான், என் பக்தனியா யானையா வைப்ப, நீ சிங்கமா வருவ, உன்னை யானையா வச்சு சிங்க முகத்தோட நான் வரேன்னு தன்னோட ரூபத்தை நிர்ணயம் பண்ணிட்டானா. அப்பதான் நிர்ணயம் பண்ணிட்டு காத்துன்னு இருக்கானா அந்த ஸ்தம்பத்துல. ஹிரண்யகசிபு வாழ உருவினா. ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்த முஷ்டினா, முஷ்டியால ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த ஸ்தம்பத்தை. அண்ட கடாகமே வெடிக்கிற மாதிரி சப்தமா. சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அத்ருஸ்யதாத் அத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பிரகலாதன் வாக்க காப்பாத்துறதுக்காக தான் வந்தான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படிங்கிறது. என்னை கொன்னு போட்டாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், அந்த தூண்ல இருக்கிறது சத்தியம் அப்படின்னான்.
இப்படி ஒரு பக்தனை தான் எதிர்பார்த்து காத்துன்றதுக்கானா பகவான். சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். பிரம்மா கொடுத்த வரத்துல நீ படைச்ச எந்த ஜீவராசிகளாலும் மரணம் கூடாதுன்னு கேட்டதுனால பிரம்மாவோட வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். சனகாதிகள் 3 ஜன்மால நீ திரும்பி போகணும் இரண்யகசிபுவ சொன்னார்களா, அவளுடைய வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். நாரதர் தேவர்கள் கிட்ட சொன்னார், பிரகலாதன் பாகவதன் அவனால லோகத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு சொன்னாராம், அவருடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். சந்தியா காலம் இரவும் கூடாது பகலும் கூடாது, கீழும் கூடாது மேலும் மரணம் கூடாது, உள்ளும் மரணம் கூடாது வெளியிலையும் மரணம் கூடாது, உயிருள்ள பொருளாலும் கூடாது உயிரில்லாத பொருளாலும் கூடாது, வாசப்படியில கூடாதுன்னு வாசப்படியில நகங்களால கிழிச்சு ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னு உக்ரமூர்த்தியா வந்துட்டாராம் பகவான். கிருஷ்ணாவதாரத்தை வியாச பகவான் சொல்ற போது தம் அற்புதம் பாலகம் அம்புஜேஷனம்னு அற்புத அவதாரம் அப்படின்னு சொன்னார். ஆனா அவரே நரசிம்ம அவதாரத்தை அதி அற்புத ரூபம் அப்படின்னு சொல்றாரு. ருக்மிணி பிராட்டி கண்ணனை அடையறதுக்கு, கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நரசிம்ம பகவானைத்தான் அழைக்கிறாள். எப்படி? காலே நரசிம்மா நரலோக மனோபிராமம் அப்படின்னு அழைக்கிறா. அழகிய சிங்கம்பா நீ, ரமணீயமான ரூபம்பா உனக்கு அப்படின்னு கூப்பிடுறாளாம். அறிமுகன் ஆண்டாள் கிருஷ்ண பக்தை. ஆனா அவ என்ன சொல்றா பாருங்கோ, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படிங்கிறார். அறிமுகனான நரசிம்மனே என் கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிண்டான் அப்படிங்கிறார். ருக்மிணி பிராட்டிக்கும் ஆண்டாள் 2 பேருக்கும் இவாளுக்கு பிடிச்ச மூர்த்தி யார் அப்படின்னாக்க அந்த நரசிம்ம பகவான் தான் இவாளுக்கு பிடிச்ச மூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். இப்போ நரசிம்மர் யூனிக் கேரக்டர், தனித்தன்மை வாய்ந்த நரசிம்மங்கிறதுக்கு 2-3 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ராமர் சீதையை தேடிண்டு போற போது அகோபிலத்துக்கு வந்தார். நரசிம்மர் வந்து சேவிச்சார். நரசிம்மர் ராமர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்ற, சீதை உனக்கு கிடைப்பாப்பா அப்படின்னு சொன்னாராம். ஹரிவம்சத்துல இது சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி. திருமலையப்பனும் தனது கல்யாண காலத்துல இவரை வழிபட்டார். அவருக்கு தான் இன்னி வரையிலும் தளிகை நிவேதனம் பண்றார்கள் முதல்ல அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல வெங்கடாச்சல மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 2 பெருமாளாலும், ராமச்சந்திரமூர்த்தியாலும் திருமலையப்பனாலும் ஆராதிக்கப்பட்டவர் நம்ம நரசிம்மர். அதனால இவரை பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்வான்னு முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் சொல்றார். எல்லா மடத்து ஜீயர்களையும் அவ ஊர் பெயரை வச்சுதான் கூப்பிடுவா, அழைப்பா. வானமாமலை ஜீயர், ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் அப்படின்பா. ஆனா அகோபில மட ஜீயர்களை மட்டும் அழகிய சிங்கர் அப்படின்னு ஒரு அவதாரத்தின் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். சங்கர மடங்கள்ல எல்லாம் போய் பார்த்தேன்னா எல்லா சங்கர மடங்கள்லையும் பார்த்தா நரசிம்ம விக்கிரகம் தான் இருக்கும். காஞ்சி பரமாச்சாரியாரோட இஷ்ட தெய்வம் நரசிம்மர். விஷ்ணு சகசர் நாமத்துல நாரசிம்ம பபுகு ஸ்ரீமான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும். சர்வ பிரணாயுதக அப்படின்னு முடியும். இது யாரை குறிக்கிறது அப்படின்னா நரசிம்மரை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. ஆதிசங்கர பகவத் பாதாள் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணினர். அப்போ அவர் சொல்றார், எம்பெருமானுக்கு எல்லாமே ஆயுதம் தான். அவர் ஸ்ரீ நரசிம்மரா அவதாரம் பண்ற போது அவருடைய விரல் நகங்களே ஆயுதம் ஆயிடுத்து அவருக்கு அப்படிங்கிறார். அதனால்தான் சர்வ பிரணாயுத அப்படிங்கிற திருநாமம் நரசிம்மரையே குறிக்கிறது அப்படின்னார் அவர். ஆதிசங்கர பகவத் பாதாளோட சிஷ்யர் ஒருத்தர் நரசிம்மரை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். நேர காட்டுக்கு வந்துட்டார். காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்க, தபஸ் பண்ணிட்டு இருக்க.
பல நாட்களாக அவரையே பார்த்துட்டு இருந்தான் ஒரு வேடன். அவன் ஒரு நாளைக்கு கேட்குறான், சாமி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த காட்டில் இருக்கிற எல்லா இடமும் தெரியும், எல்லா மிருகங்களையும் தெரியும், எல்லா மிருகங்களையும் நான் வேட்டையாடி இருக்கேன், சொல்லுங்கோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு சிங்க முகம் மனித உடல் கொண்ட நரசிம்மர் அப்படிங்கிறவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ அவன் சொன்னான், 10 நாள் எனக்கு டைம் கொடுங்கோ, அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். 6 நாள் ஆச்சு, அழைச்சிட்டு வரல. 7வது நாள் அவனுக்கு தோணித்தான், அந்த பிராமணருக்கு வாக்கு கொடுத்துட்டோமே, நம்ம அழைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன வாக்கை நம்மளால காப்பாற்ற முடியலையேன்னு என்ன பண்ணினான் தெரியுமா? அங்க இருக்கிற இலை தழைகள் எல்லாம் கயிறு போல ஆக்கி தன் தலையில மாட்டிண்டு மரத்துல தொங்கிடலாம் அப்படின்னு அப்படி மரத்துல தூக்கி போடுற சமயத்துக்கு ஒரு சிங்க கர்ஜனை பக்கத்துல கேட்டுது. கண்ணை திறந்து பார்க்கறான். அந்த அவர் சொன்ன அதே உருவம், சிங்க முகம் மனித உடல் நின்றுட்டு இருக்கு. பா வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன் கழுத்துல போட்டுக்கணுங்கிற இருக்கிற அந்த கயிறை டக்குன்னு தூக்கி அதோட நின்றுட்டு இருக்கு இல்லையா, அதோட தலையில மாட்டி அப்படியே இழுத்துண்டு தர தரன்னு இழுத்துண்டு போறான். பகவான் அவனோட அவன் இழுக்கிறான், அவரும் போறார் கூடவே. உடனே போய் சொல்றான், சாமி நீ சொன்னேளே ஒரு ஆள், அதோ கூட்டுன்னு வந்துட்டேன் பாருங்கோ அப்படின்னா. அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார், அவருக்கு ஒண்ணுமே தெரியல, கண்ணுக்கு ஒத்தனையுமே கண் புலப்படல. ஆனா இவன் பொய் சொல்லலைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது. எப்படி அப்படின்னா, அந்த கயத்தோட வளையம் விரைப்பா இருந்தது, உள்ள யாரோ இருக்கிற மாதிரி புலப்பட்டது. அந்த சமயம் நரசிம்மர்கிட்ட பாரு சாமி பாரு சாமிங்கிறான். அப்ப நரசிம்மர் அவன் கிட்ட சொல்றாராம், என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருந்தது, ஒரு ஆர்வம் இருந்தது, ஒரு ஆர்த்தி இருந்தது. ஆனா அந்த துடிப்பு அந்த அவர்கிட்ட இல்லை, அதனால உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சேன், அவன் கண்ணுக்கு நான் தெரியலை அப்படின்னாரு. உடனே அந்த தபஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் உடனே அவனோட காலில் விழுந்துட்டார். அப்பா நீ தான்ப்பா என்னோட குரு அப்படின்னு. அப்போ நரசிம்ம அவதாரம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அவதாரம் தானே. இது கூட இல்லை, இந்த இவரை போய் இவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா, அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவா இவரை. அப்படின்னா எங்கடா அப்படின்னு நம்ம அடிச்சு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதோ அப்படின்னு வந்து நிற்பான், நம்ம கையை பிடிச்சுருவானா வந்து. வேறு எந்த அவதாரத்திலேயாவது இந்த மாதிரி அதிசயம் உண்டா? சக்கரத்தாழ்வாருடைய பின்பக்கம் இவர் இருப்பார், இவர்தான் அவருக்கு சப்போர்ட். நரசிம்மருடைய சங்கல்ப சக்தி சக்கரத்தாழ்வார். இப்படி நரசிம்மர் சகல மங்களங்களையும் சகலருக்கும் கொடுப்பார் நரசிம்மர்னு சொல்லி நரசிம்மருக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் பகவான் விஷ்ணுகு மங்களம் மதுசூதனக மங்களம் புண்டரீகாட்சக மங்களாய தனோஹரி.